ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம பார்த்தீங்கன்னா 40 நாள் அதிகாலை ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். காலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். காலையில் B2B ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சிட்டி சர்ச் வாங்குற காரியத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 21 நாள் சபையில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இணைந்து உபவாசம் இருந்து ஜெபிங்க. ஒரு சபையை நம் தேவனுக்கு நாமத்துக்கென்று கட்டி எழுப்ப போகிறோம். ஆமென். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த மாதம் உங்களுக்காக கர்த்தர் தேவ தூதர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் பாருங்களேன், தேவ தூதர்களுடைய செயல்கள் உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்க போகிறது. ஏன்னா நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. இந்த வருஷத்துல அநேக நாட்கள், மேபி இந்த ஜனவரி பிப்ரவரி 2 மாதங்களும் ஒரு மாதிரி ஒரு கவலைக்குள்ளாக, ஒரு வேதனைக்குள்ளாக நீங்க போயிருக்கலாம். ஆனா இந்த மார்ச் மாதம் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் நமக்கு B2B குடும்பத்துக்கு, கர்த்தர் ஆன்லைன் குடும்பத்தாகட்டும், சபையில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்னா, ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுவார், இறைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணுவார், சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றுவார். இவைகள் எல்லாம் நடக்கணும்னா உங்களுக்காக யாராவது ஒருவர் பரத்திலிருந்து இறங்கி வரணும். ஆமென். நீங்க வேதாகமத்தை வாசிச்சீங்கன்னா, இறைச்சலின் சத்தம் எப்படி கேட்க பண்ணினார்? தேவ தூதர்கள் அங்க இறங்குனாங்க, சீரிய ராணுவத்தை பயப்படுத்தினாங்க அந்த ஒரு சின்ன சத்தம். அதே போல சிறைச்சாலை வஸ்திரங்களை எப்படி மாற்றினார்? வேதம் சொல்லுகிறது, பவுலுக்கும் சீலாவுக்காக அங்க நிலநடுக்கங்கள் வந்தது. அங்க ஏதோ ஒரு தேவ தூதரை கர்த்தர் அனுப்பினார். பேதுருவுக்காக தேவ தூதரை அனுப்பினார். பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்களுக்காக தேவ தூதர்களுக்கு கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 2:9. ஆமென். சொல்லுங்க. இந்த மாதம் தேவ தூதர்கள் எனக்காக அதிகமாய் வேலை செய்ய போகிறார்கள். ஆமென். யோவான் 2:9. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அந்த திராட்சை ரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, இவ்வளவு ருசி உள்ளது எப்படி உங்களுக்கு கிடைத்ததுன்னு கேட்டாங்களாம். வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் அந்த வேலைக்காரர்களுக்கு தவிர அங்க வேற யாருக்கும் தெரியல. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை தூதர்களாக, பணிவிடை ஆவிகளாக கர்த்தர் தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் சில குறைவுகளை கர்த்தர் மாற்ற போகிறாரு. பாருங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. இந்த திராட்சரசம் குறைவுபட்டது அங்க இருக்கிற மணவாளனுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அவமானமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நீங்க கூட ஒரு சில குறைவுகள் உங்க குடும்பத்துக்கும் உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் அவமானத்தின் சூழ்நிலையாக நீங்க நினைக்கலாம். இந்த மாதம் இதை கட்டியே தான் ஆகணும், இந்த மாதம் இதை செஞ்சேதான் ஆகணும், இந்த காரியம் நடந்தாதான் இந்த பிரச்சனை இருந்து வெளியே வர முடியும் என்று சொல்லி நீங்க கண்ணீரோட இருக்கலாம். என் குடும்பத்தாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, ஒரு தேவ தூதனை அனுப்பி எப்படி தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதோ அதே போல உங்க குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. இந்த மாதம் எனக்காக தேவ தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்க போகிறார். ஆமென். முதல் கட்டளை, உங்க குறைவு மாற போகிறது. எந்த காரியம் நடக்கவே நடக்காது நீங்க நினைக்கிறீங்களோ, பிரியமான என் குடும்பத்தாரே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை கர்த்தர் முடித்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18:27, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நீங்க எதெல்லாம் முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, ஒருவேளை ஒரு பிள்ளைகளோட திருமணத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இந்த திருமணத்துல என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். இந்த லோனை எப்படி கட்ட போறோம், இந்த வட்டி எப்படி கட்ட போறோம், எப்படி இதுல இருந்து வெளியே வர போறோம். ஒருவேளை வீடு கட்டி கொண்டிருக்கலாம், எங்கனால வீடு கட்டி முடிக்க முடியலையே, எல்லாமே பாதியில நின்று கொண்டிருக்குதே என்று நீங்க யோசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் தேவ தூதர்களின் உதவியை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். பாருங்க, வரும் நாட்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, 10வது வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆமென். இந்த மார்ச் மாதம் வரைக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு மிக
மிகப்பெரிய நன்மையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? Yes, I am எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருந்தீங்கன்னா பிரியமானவர்களே, B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. 40 நாளும் காலை 5:30 இருந்து 6:30 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்க. இந்த 40வது நாள் முடியும் பொழுது நான் சொல்றேங்க, ஜனவரி மாதம் அனுபவிக்காதது, பிப்ரவரி மாதம் அனுபவிக்காதது நம்மளுடைய ஜெபம் இந்த மார்ச் மாதத்தில் அவைகளை எடுத்துக்கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க, இந்த மார்ச் மாதம், இந்த மார்ச் மாதத்தில் எனக்காக கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, I take it in the name of Jesus. I take it in Jesus. I take it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். இரண்டாவதாக, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன தெரியுமா? வாசிக்கிற யோவான் 1:51 வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக தேவ தூதருக்கு கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்னா, உங்களுக்காக வானத்தை திறக்கும்படியாக, ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு வானங்கள், ஆசீர்வாதத்தின் வானங்கள், நன்மையின் வானங்கள், நன்மைகளின் ஆசீர்வாதத்தின் வானங்கள் உங்களுக்காக திறக்கும்படியாக கர்த்தர் ஒரு கூட்ட தேவ தூதரை அனுப்ப போகிறார். ஆமென். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒரு தேவ தூதன் யாக்கோபுக்கு இறங்கினாருங்க. வேதம் சொல்லுகிறது, ராம் முழுவதும் யாக்கோபு அந்த தேவ தூதனோட போராடினாராம். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னா, யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவ தூதன் இந்த மாதத்துல உங்களுக்காக ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் பண்ண போறாரு கர்த்தர். அவர்கள் யாருன்னா, உங்களுக்காக வானத்தை திறக்க போகிறார்கள். ஆமென். சில காரியங்களை அடைக்கவும் போகிறார்கள். என்ன தெரியுமாங்க? அசுத்த ஆவிகளின் கூட்டத்தின் செயல்களை கர்த்தர் அடைக்க போகிறார். ஆமென். என்னோடு சொல்லுங்க, எனக்காக வானம் திறக்கப்படும். Heavens will open for me. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் இனி நீங்க பார்க்க போகிறீங்க. ஆமென். நாங்க ஊழியக்காரர்களை உங்களுக்கு மேலாக இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக தேவ தூதர்கள் ஏறுவதும் பிஸியா இருக்க போறாங்க. இனி ஆவிக்குரிய கிளைமேட் வந்து டிராபிக் ஜாம் ஆக போகுது. உங்களுக்காக தேவ தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாய் இருக்க போகிறார்கள். ஆமென். சொல்லுங்க, I receive my angel today. இன்றைக்கு என்னுடைய தூதனை நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive my angel today. என்னுடைய தூதனை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். இந்த ரெண்டு காரியத்தை உங்களுக்காக உங்க தேவ தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, யாராரு எனக்கு யாருமே உதவி செய்யலையே, இந்த 2 மாதம் முடிஞ்சது, 3வது மாதம் ஆரம்பிக்கிறது, எனக்கு எந்த நன்மையுமே நடக்கலன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற தூதர்களை அனுப்புங்கப்பா. தூதருடைய ஒத்தாசையை பெற்றுக் கொள்வார்களாக. யாக்கோபோட வாழ்க்கையில் அந்நாள் வரைக்கும் தூதர்கள் இருந்தார்கள். அந்த இரவெல்லாம் ஜெபித்த உடனாலதான் அவருடைய தூதர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். இந்த மார்ச்ல எங்க ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, அதிகாலையில ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய தூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்து யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றுகிற ஒரு அனுபவம் எங்க ஜனங்கள் மேலாக உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் எடுத்து நன்மைகளால் நிரப்பப்படுகிற தூதர்கள் அவங்களை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மார்ச் இவர்களுக்கு ஜெப நாட்களா இருக்க கத்துக்கிறோம். தடைகளை உடைத்து சுகந்தரிக்கிற மாதமாய் மாற்றிடுங்க என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, யாக்கோபோட வாழ்க்கையில லாபான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தூதனை தரிசித்தான். ஆனா அந்த இரவெல்லாம் ஜெபிக்கிற வரைக்கும் அந்த தூதருடைய ஒத்தாசையை யாக்கோபு வாழ்க்கையில பெருசா பெற்றுக் கொள்ள முடியல. ஆனா ஒரு நாள் தன்னுடைய ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துல செலவு பண்ணோன்னு யாக்கோபை, திருடனை கர்த்தர் இளவரசனாய் மாற்றினார். இன்னைக்கு உங்களை மாற்ற போகிறார். மார்ச் மாதம் ஜெபம் மாதம். காலையில என்ன பண்ணிருங்க, அதிகாலையில தடைகளை உடைக்கிற ஜெபத்துல என்ன சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். You are blessed.